ஹலோ குனீஸ். இந்த கேனன் ஈவெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படிப்பட்ட விஷயம்னா, உங்கள் மொத்த வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். ஒரு சம்பவம். அந்த ஒரு சம்பவத்தினால உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக திருப்பி போடுற அளவுக்கு ஒரு பெரிய விதமான இம்பேக்டை கொண்டு வரும். அந்த சம்பவத்திலேருந்து உங்களால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன், அந்த விஷயம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் உங்களால் மாற்றவும் முடியாது. இப்பேற்பட்ட விஷயந்தான் என் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் அந்த ஒரு விஷயத்த மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட, ஒரு ஏக்கத்தோட என் வாழ்க்கை மாறிடாதான்னு சொல்லி அந்த முக்கியமான விஷயம் நடக்கிறதுக்கு காரணமான ஒருத்தனை தேடி நான் போனேன். எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க, நம்மளால பண்ண முடிச்சாதான் மற்ற யாரும் பண்ண மாட்டாங்க, அதனால எல்லாரும் முன் வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி என் கண்ணு முன்னாடியே லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தான். என் ரத்தம் கொதிக்குது. இந்த ஒரு நாயால தான் என் வாழ்க்கையை மாறி போச்சு. இவனை கொல்ல முடியாதான்னு சொல்லி அவனை வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, சரி அவனை எப்படி கொல்ல முடியுமான்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த கேனன் ஈவெண்ட் என்னை அப்படி செய்ய விடலை. அவனை சுடலான்னு சொல்லி எய்ம் பண்ணும் பொழுது அவனை சுட முடியல. சரி, கண்டபடி சுட்டாலது அவன் மேலே ஒரு புல்லட் படுமான்னு நான் யோசிச்சு சுடும் பொழுது தான் தெரியாதனமும் ஒரு அப்பாவி குதிரை மேலே பட்டு அந்த குதிரை செத்து போச்சு. அவனும் அங்கேருந்து ஓடி போயிட்டான். அங்கேருந்து பவுண்டி ஹண்டர்ஸும் என்னை தேடி வர ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இந்த கேனன் ஈவெண்ட் என்னை விடாது. அதுக்கு நான் இரையாகிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது. ஆமாம், விதி வெளியது. அதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நான் ஓட ஆரம்பித்தேன். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் அவ்வளோதான். இன்னொரு நல்ல கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். until then